வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 4th மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ரிசல்ட்டை பற்றி பார்த்தலாம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். அதாவது பெரிய ஆச்சரியம், அதிசயம், ஆனால் உண்மை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 60 வருஷ வரலாறு மீண்டும் திரும்பி இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு விடை கொடுத்து மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது எக்ஸிட் போல்ல கிட்டத்தட்ட ஒரு 12, 13 எக்ஸிட் போல்ல ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும் தான் டிவிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற மீதி எல்லாமே ராங் எக்ஸிட் போல் தான் கொடுத்துருக்குறாங்க. அது கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ சீட் வராங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது, அபரிதமான ஒரு வெற்றி அப்படிதான் நாம் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, மக்கள் பிரச்சனைக்கு கூட நிக்கல. அவங்களுடைய கொள்கை என்னன்னு கூட மக்களுக்கு முழுசா தெரியாது. ஒரு பெரிய வேட்பாளர்களை யாரையுமே நிறுத்த கிடையாது. அவங்க வேட்பாளர்களுடைய பேர் கூட ஒவ்வொரு தொகுதியில தெரியாம இருந்துச்சு. அவங்களுடைய எண்ணம் பூரா விசில் அப்படிங்கிற ஒரு சின்னத்து மேல தான் இருந்துச்சு. விஜய் சொல்லியிருந்த மாதிரி, உங்க குடும்பத்துல நான் நிக்கிற ஒரு வேட்பாளரா நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுதான் இன்னைக்கு மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ரூலிங் பார்ட்டி பணத்தால் அடித்தாங்க. ஆனால் பணத்தை வாங்கிட்டு மக்கள் அவங்க காதுலேயே விசில் அடிச்சிருக்கிறாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே மண்ணை கவி இருக்கிறாங்க. அதுவும் சிஎம் ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய விசில் புரட்சி அப்படின்னு தான் நாம் பார்க்கணும். மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கு உண்டான பலனை மக்களுக்கு விஜய் கொடுக்கணும். வரப்போகிற நாளில் அதுக்கு உண்டான ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, எனிவே நம்ம யூடியூப் சார்பாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அதாவது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு யார் செஞ்சா என்னங்க, ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். இந்த ஊழல் பண்ணக்கூடாது. ஊழல் பண்ணாமல் மக்களுக்கு நல்லது செய்யறது யார் செஞ்சா என்ன அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த 5 வருஷத்துக்கு இவர் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு நாம் நம்பலாம். ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி. நான் கூட டெலகிராமில் எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போல் போட்டிருந்தேன். அந்த போலில் கிட்டத்தட்ட 8000 பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. 3500 பேர் டிவிக்கேக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 43%. நான் கூட என்னடா அது இப்படி வந்துருக்குது அப்படின்ட்டு அந்த ஏஜ் வைஸ் பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு 40 ஏஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நம்ம எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போட்டிருந்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அதை விஜய் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் போட்டு போயிடலாம். யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் நம்ம சென்ட்ராஸு மறுபடியும் அடாவடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஹார்முஸ் ஜோன்ல இருக்கிற ஷிப் எல்லாமே சேஃபா வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக மிஷன் ஃப்ரீடம் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கிற ஹார்முஸ் ஜோன்ல இருக்கிற ஷிப் எல்லாமே சேஃபா நாங்க வெளியே கொண்டுட்டு வரோம் அப்படின்னு ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே என்னாச்சு அப்படின்னா, ஈரான் 2 ஷிப்பை அட்டாக் பண்ணிக்கிறாங்க. யூஎஸ் ஷிப்பை அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஜாஸ்க் ஐலாண்ட் அப்படிங்கிற ஜோன்ல 2 ஷிப்பை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஈரான்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இந்த நியூஸ் வரும்போது யூஎஸ் ஃபியூச்சர் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா யூஎஸ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இல்லை ஈரான்லாம் எங்களை எதுவும் அட்டாக் பண்ண கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நியர்லி 150 பாயிண்ட்ஸ் டவுனுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு திருவிளையாடல். யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வால் ஸ்ட்ரீட் 200 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே நியர்லி 1% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.3% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் நியர்லி 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் 100 to 150 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 24,050 ஓப்பன் ஆனது 24,290 வரையும் வந்துச்சு. மறுபடியும் 24,100 அதே ரேஞ்சில் தான் செட்டில் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் 121 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. 24,119 செட்டில் ஆகிருக்குது.
அதாவது 0.51%. சென்செக்ஸ் 355 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 77,269 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் 0.5% ஈச் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல், ரியாலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார்மா கிட்டத்தட்ட 0.5% 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி, மீடியா, பிஎஸ்யூ பேங்க் ஸ்லைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ருப்பி பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து 95.09 வந்து செட்டில் ஆயிருக்குது. இதுதான் பிறகு போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டு. பிட்காயின் $80,000 நியர்லி வந்திருக்குது. இது வந்து ஜனவரி 31 அப்புறம் வந்திருக்கிற ஒரு ஹை. க்ரூடு ப்ரைஸு $114 இருந்தது, இப்போ வந்து $110 இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98.32 இருக்குது. 10-year பாண்ட் ஈல்டு 4.4 இருக்குது. ஓகேங்களா, தான் வந்து போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டு. இன்னைக்கு மண்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. டியூஸ்டே பொறுத்தவரையும் ஈவினிங் 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வரும், ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டு. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு வந்து நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி. நிஃப்டியோடைய இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் 24,000. ஓகேங்களா, 24,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அகைன் லாஸ்ட் வீக்குடைய லோ 23,800ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,250லேருந்து 24,350 வரையும் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருங்க அப் டு 24,350 வரையும். 350க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டுச்சுன்னா கொஞ்சம் ரேலி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, லோவர் லெவலில் 23,800க்கு கீழே போகாத வரையும் பிரச்சனை இல்லை, அது கீழே போனால் தான் பிரச்சனை. ஓகேங்களா, ரைட். இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் டெக்னிக்கல் அலர்ட், டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு, அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்கு. இது வந்து ஆஸ்டர் டிஎம் கிட்டத்தட்ட 735ங்கிறது ஒரு பிரேக் அவுட் லெவல். இன்றைக்கி வந்து அது பிரேக் அவுட் ஆகிட்டு 770 rupees வரைக்கும் போயிருக்குது. 745 நியர்லி வந்து செட்டில் ஆகிருக்குது. அதோடைய டெக்னிக்கலாக என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 24,200 காலில் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹையாக இருக்குது. ஸோ ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருங்க நாளைக்கு. ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஆஸ்டர் டிஎம். ஆஸ்டர் டிஎம் பொறுத்தவரையும் 730 735ங்கிறது ஒரு பிரேக் அவுட் ஜோனு. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் 2025 அக்டோபர் வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி அதுக்கு மேலே போயிருக்குது. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 800 rupees ப்ளஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதனுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 675ங்கிறது சப்போர்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,250லேருந்து 24,350. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணோம். 24,250 350 கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டியது ஜோனு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,000ங்கிறது சப்போர்ட். 24,000 கீழே வரும்போது 23,800ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.